Good morning students. Today teaching for class 9th science physics. Today about the topic lactometer. About the topic lactometer. Lactometer அப்படினா தமிழ்ல பால்மானி. தமிழ்ல பால்மானி அப்படி நம்ம சொல்லுவோம். அதாவது இந்த லாக்டோமீட்டர் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ மில்க் இருக்குது அப்படின்னா மில்க் ஒரிஜினலா அல்லது வாட்டர் மிக்ஸ் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு பார்க்குறதுக்கு நம்ம எதை யூஸ் பண்ணுறோம், அதாவது லாக்டோமீட்டர் யூஸ் பண்ணுறோம். அதாவது லாக்டோமீட்டர் யூஸ் பண்ணி ஒரிஜினல் மில்கா அல்லது வாட்டர் மிக்ஸ் பண்ண மில்கா அப்படிங்கிறத நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியும் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணி. இதோட பேசிக் மெத்தட் வந்து பார்த்தோம்னா, இது எந்த பிரின்சிபலில் ஒர்க் ஆகுது அப்படின்னா, ஹைட்ரோமீட்டர் மாதிரியே இதுவும் சேம் ஒர்க் ஆகக்கூடிய மெத்தடு. அதாவது ஹைட்ரோமீட்டர் வந்து ஒரு மிதத்தல் தத்துவத்தில் அடிப்படை செயல்படுது. அதே மாதிரியே இந்த லாக்டோமீட்டர் பால்மானியும் மிதத்தல் தத்துவத்தில் தான் செயல்படுது. அதாவது ஃப்ளோட்டேஷன் மெத்தடில் தான் இதுவும் ஒர்க் ஆகுது. பேசிக்காக இதுவும் எதில் ஒர்க் ஆகுது, ஃப்ளோட்டேஷனில் தான் ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே ஃபஸ்ட்டு ஒன் ஃபார்ம் ஆஃப் ஹைட்ரோமீட்டர் ஈஸ் எ லாக்டோமீட்டர். அதாவது ஹைட்ரோமீட்டர் மாதிரியே சேம் லேக்டோமீட்டரும் அதே ப்ராசஸில் தான் ஒர்க் ஆக போகுது. அதாவது திரவமானி மாதிரியே பால்மானியும் செயல்படக்கூடிய தன்மை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. an instrument used to check the purity. An instrument used to check the purity of milk. அதாவது இந்த இன்ஸ்ட்ருமெண்ட், அதாவது லாக்டோமீட்டர் இன்ஸ்ட்ருமெண்ட்டை யூஸ் பண்ணி பியூரிட்டி ஆஃப் மில்க்கு, அதாவது மில்கோட தன்மையை கண்டுபிடிக்க இந்த லாக்டோமீட்டர் பயன்படுது. அதாவது பாலோட தன்மையை கண்டுபிடிக்க இந்த பால்மானி பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. த லாக்டோமீட்டர் ஒர்க்ஸ் ஆன் த பிரின்சிபல் ஆஃப் கிராவிட்டி ஆஃப் மில்க்கு. அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த லாக்டோமீட்டர் யூஸ் பண்ணி அந்த பாலில் இருக்கக்கூடிய ஈர்ப்பு சக்தி மூலிமா அந்த லாக்டோமீட்டர் ஒர்க் ஆகுது. ஈர்ப்பு சக்தியின் மூலிமா லாக்டோமீட்டர் ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது பால்மானியை பயன்படுத்தி, அதாவது கீழ் நோக்கி செயல்படக்கூடிய ஈர்ப்பு விசையின் காரணமாக அந்த லாக்டோமீட்டர் செயல்படுது. அந்த லாக்டோமீட்டர் மூலிமா நம்ம பாலின் தன்மையை கண்டறிய முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, த லாக்டோமீட்டர் கன்சிஸ்ட்ஸ் ஆஃப் எ லாங் ஹரிசாண்டல் டெஸ்ட் டியூப். த லாக்டோமீட்டர் கன்சிஸ்ட்ஸ் ஆஃப் எ லாங் கிராஜுவேட்டட் டெஸ்ட் டியூப் வித் எ சிலிண்ட்ரிக்கல் பல்பு. நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸ் கிளாஸில் நம்ம ஹைட்ரோமீட்டர் பார்த்தோம். அதாவது இங்கே பிக்சர்ஸ் இருக்குது, ஹைட்ரோமீட்டரோட பிக்சர் இருக்குது. இந்த ஹைட்ரோமீட்டர் பிக்சர் மாதிரியே லாக்டோமீட்டரும் இருக்கும். சேம் ஹைட்ரோமீட்டர் மாதிரியே லாக்டோமீட்டர் இருக்கும். இது கிளாஸ் டெஸ்ட் டியூப், அதாவது இது கிளாஸ் டைப்பில் தான் செஞ்சுருக்காங்க. இது ஒரு டெஸ்ட் டியூப் மாதிரி இருக்கும். ஒரு சைடு ஓப்பனாக இருக்கும், ஒரு சைடு வந்து பார்த்தோன்னா நம்ம பல்க் சைஸில் நல்லா பெண்டான மாதிரி ஒரு ஷேஃபில் இருக்கும். இதில் ரீடிங் வந்து ஃபிக்ஸ் ஆகிருக்கும். இதே மாதிரி சேம் இது இருக்கும், லாக்டோமீட்டர் இருக்கும். அதான் இங்கே சொல்கிறாங்க. அதாவது ஹைட்ரோமீட்டர் மாதிரியே லாக்டோமீட்டரும் சேம் அதே ப்ராசஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே அதான் சொல்லியிருக்காங்க. த லாக்டோமீட்டர் கன்சிஸ்ட்ஸ் ஆஃப் எ லாங் கிராஜுவேட்டட் டெஸ்ட் டியூப் வித் எ சிலிண்ட்ரிக்கல் பல்பு. அப்போ இது எதில் இருக்குது, கிளாஸ் மெத்தடில் இருக்குது, ஒரு சிலிண்ட்ரிக்கல் மெத்தடில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. வித் த கிராஜுவேஷன் ரேஞ்சிங் ஃப்ரம் 15 at the top to 45 at the bottom. அதாவது இந்த கிளாஸ் டியூப் மாதிரி இருக்கக்கூடிய அந்த டைப்பில் ரீடிங் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ரீடிங் ஸ்டார்டிங் பாயிண்ட் எங்கே ஆரம்பிக்குது அப்படின்னா 15 to 45. அதாவது அந்த கிளாஸ் டியூப்லேயே ரீடிங் ஃபிட் பண்ணியிருப்பாங்க. 15 to 45 வரைக்கும் ஃபிட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. த டெஸ்ட் டியூப் இஸ் ஃபில்டு வித் ஏர். அப்போ அந்த டெஸ்ட் புக்கில் என்ன இருக்குது, ஏர் இருக்குது ப்ளஸ் ரீடிங் இருக்குது. அந்த கிளாஸ் டெஸ்ட் டியூப்பில் ஏர் ஃபில் பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் ப்ளஸ் என்ன இருக்குது, ரீடிங் இருக்குது. அப்போ ஏர் ஃபில் பண்ணியிருக்கிறதுனால தான் இந்த டெஸ்ட் டியூப்பானது அந்த மில்க்குள்ளே ரொம்ப மூழ்காமல் மிதந்துக்கிட்டே இருக்குது. அதாவது அந்த கிளாஸ் டியூபுக்குள்ளே ஏர் ஃபில் பண்ணியிருக்காங்க, அப்போ காற்று உள்ளது. அப்போ அந்த காற்று இருக்கிறனால தான் இந்த டெஸ்ட் டியூப் ரொம்ப உள்ளே மூழ்காமல் ஓரளவுக்கு அப்படியே மிதந்துக்கிட்டே இருக்குது. பால் மீது மிதந்துக்கிட்டே இருக்கிறதுக்கு காரணம் என்னது, அந்த ஏர், டெஸ்ட் புக்குள்ளே இருக்கக்கூடிய ஏர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
திஸ் ஏர் சேம்பர் ஹேஸ் த இன்ஸ்ட்ருமெண்ட் டு ஃப்ளோட். அதான் சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து ரொம்ப உள்ளே மூழ்காமல் ஓரளவுக்கு மூழ்கிறதுக்கு உள்ளே என்ன ஃபிட் பண்ணியிருக்காங்க, ஏர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. திஸ் ஏர் சேம்பர் ஹேஸ் த இன்ஸ்ட்ருமெண்ட் டு த ஃப்ளோட். த ஸ்பெரிக்கல் பல்ப் இஸ் ஃபில்டு வித் மெர்க்குரி. இந்த இடத்துல ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லணும்னா என்ன சொல்லலாம் அப்படின்னா மெர்க்குரி சொல்லலாம். மெர்க்குரி அப்படின்னு நம்ம சொல்லுவோம், பாதரசம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ சேம் ஹைட்ரோமீட்டர் மாதிரியே, ஹைட்ரோமீட்டர் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம், கிளாஸ் டைப்பில் இருக்கும். அந்த கிளாஸ் டைப்புக்குள்ளே உள்ள ஏர் இருக்கும், அதுக்குள்ளே கீழே அண்டர் கிரவுண்ட் பிளேஸில் என்ன இருக்கும், மெர்க்குரி ஃபில் பண்ணியிருந்தாங்க. சேம் அதே மாதிரியே லாக்டோமீட்டருங்கிறது கிளாஸ் டைப்பில் இருக்கும், உள்ள ஏர் இருக்கும், கீழே பாட்டமில் என்ன வச்சுருக்காங்க, மெர்க்குரி ஃபில் பண்ணியிருக்காங்க. அப்போ இது மூணுமே இருக்கிறப்ப அந்த மில்க்குள்ளே ரொம்ப மூழ்காமல் ஓரளவுக்கு மூழ்கி, அதாவது ஓரளவுக்கு ஃப்ளோட்டேஷன்லேயே இருந்து ரீடிங்கை கரெக்டாக மெஷர் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. த ஸ்பெரிக்கல் பல்ப் இஸ் ஃபில்டு வித் மெர்க்குரி டு கேஸ் த லாக்டோமீட்டர் டு ஜிங்க் அப் டு த ப்ராப்பர் லெவல் அண்ட் த ஃப்ளோட் இன் அன் அப்கிரேடு பொசிஷன் இன் த மில்க்கு. அது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ரொம்ப உள்ளே மூழ்காமல் ஒரு அப்கிரேடு பொசிஷன்லேயே இருந்து அந்த மில்கோட பியூரிட்டியை மெஷர் பண்ணும். அந்த பால் மானியானது பால்குள்ளே ரொம்ப மூழ்காமல் ஓரளவுக்கு மிதந்து அந்த பாலோட தன்மையை கரெக்டாக அளந்து காட்டுது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு த இன்சைடு த லாக்டோமீட்டர். இன்சைடு த லாக்டோமீட்டர் தேர் மே பி ஏ தெர்மோமீட்டர். அதாவது அந்த லாக்டோமீட்டருக்குள்ளே என்ன ஃபிட் பண்ணியிருக்காங்க, தெர்மோமீட்டர், அதாவது வெப்பநிலைமானி அப்படிங்கிறத உள்ளே வச்சுருக்காங்க. அதாவது பால்மானிக்குள்ளே வெப்பநிலைமானிங்கிற ஒரு கருவியை எதுக்குள்ளே வச்சுருக்காங்க, பால்மானிக்குள்ளே வச்சுருக்காங்க. அதாவது பாலோட டெம்பரேச்சரை மெஷர் பண்ண. த இன்சைடு த லாக்டோமீட்டர் தேர் மே பி ஏ தெர்மோமீட்டர் exiting from the bulb up into the upper part of the test tube where the scale is located. அது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நம்ம ஃபஸ்ட்டு கிளாஸ் டியூப் இருந்துச்சு, அந்த கிளாஸ் டியூப்பில் ரீடிங் ஃபிட் பண்ணியிருந்தாங்க, அதுக்குள்ளே ஏர் இருந்துச்சு, அதுக்கப்புறம் மெர்க்குரி ஃபில் பண்ணியிருந்தாங்க. இப்போ உள்ளே என்ன ஃபிட் பண்ண போகிறாங்க, தெர்மோமீட்டர் ஃபிட் பண்ணுறாங்க. அந்த தெர்மோமீட்டரோட சைஸ் வந்து பார்த்தா பாட்டம் மெர்க்குரியிலிருந்து, அதாவது அந்த டெஸ்ட் டியூப் முடிகிற வரைக்கும் அந்த லெவல் இருக்குது, அதாவது அந்த தெர்மோமீட்டரோட லெவல் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தெர்மோமீட்டர் நம்ம யூஸ் பண்ணி என்ன மெஷர் பண்ணலாம், அந்த பாலோட டெம்பரேச்சர் மெஷர் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. த கரெக்ட் லாக்டோமீட்டர் ரீடிங் இஸ் ஆப்டெயின்ட் ஒன்லி அட் த டெம்பரேச்சர் ஆஃப் 60 Fahrenheit. 60 Fahrenheit. The correct lactometer reading is obtained only at the temperature of 60 Fahrenheit. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வேர்ட்ஸ்னு சொல்லலாம். மேக்ஸிமம் 1 மார்க் கொஸ்டின்ஸில் கேட்பாங்க. அதாவது ஒரு மில்கோட பியூரிட்டி மெஷர் பண்ணுறப்ப அதோட டெம்பரேச்சர் எவ்வளோ இருக்கணும், பேசிக்காக 60 Fahrenheit இருக்கணும். 60 Fahrenheit இருந்தால் கரெக்டாக மெஷர் பண்ணலாம். அப்போ அந்த 16 Fahrenheit மெஷர் பண்ண நம்ம எதை யூஸ் பண்ணுறோம், தெர்மோமீட்டர். அப்போ தெர்மோமீட்டர் எங்கே ஃபிட் பண்ணியிருக்கோம், லாக்டோமீட்டருக்கு உள்ளே ஃபிட் பண்ணியிருக்கோம். அப்போ அதை மெஷர் பண்ணும். அதை டெம்பரேச்சர் எது மெஷர் பண்ணும், லாக்டோமீட்டரோட டெம்பரேச்சர், அதாவது டெம்பரேச்சர் எது மெஷர் பண்ணும், தெர்மோமீட்டர் மெஷர் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பால்மானியில் உள்ளே இருக்கக்கூடிய வெப்பநிலை மானியானது பாலோட வெப்பநிலை எவ்வளோ இருக்கணும், 60 டிகிரி Fahrenheit இருந்தால் மட்டும்தான் அளக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏ லாக்டோமீட்டர் மெஷர் த க்ரீம் கண்டென்ட் ஆஃப் மில்க். அதாவது என்ன சொல்லுது அப்படின்னா, அந்த மில்கில் இருக்கக்கூடிய வெண்ணெய், அந்த மில்கில் இருக்கக்கூடிய அந்த பாலில் இருக்கக்கூடிய வெண்ணெயை கரெக்டாக மெஷர் பண்ணுது லாக்டோமீட்டர். அந்த மில்கில் இருக்கக்கூடிய க்ரீம் அதை மெஷர் பண்ணுது எது, லாக்டோமீட்டர் மெஷர் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. கண்டென்ட் ஆஃப் மில்க். மோர் த க்ரீம் லோயர் த லாக்டோமீட்டர் ஃப்ளோட்ஸ் இன் த மில்க். அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த பாலில் வெண்ணெயோட அளவு அதிகமாக இருந்ததுன்னா பால் மணி மிதக்கிறது கம்மியாக மிதக்கும். ஒருவேளை பாலில் வெண்ணெயோட அளவு கம்மியாக இருந்ததுன்னா அந்த லாக்டோமீட்டர் பால் மணியானது ரொம்ப உள்ளே மூழ்கிடும். அப்போ வெண்ணெயோட அளவு குறைஞ்சதுன்னா ரொம்ப உள்ளே மூழ்கும், வெண்ணெயோட அளவு அதிகமானால் மூழ்கக்கூடிய அந்த பால் மணி மெதுவாக மூழ்கும், அதாவது கம்மியாக மூழ்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது மில்கில் க்ரீம் அதிகமாக இருந்ததுன்னா லாக்டோமீட்டர் லைட்டாக ஃப்ளோட்டேஷனில் இருக்கும். அதே இது க்ரீம் லெவல் வந்து கம்மியாக இருந்துச்சுன்னா அதோட லாக்டோமீட்டர் வந்து இம்மர்சிங்கோட லெவல் எப்படி இருக்கும், அதிகமாக இருக்கும், உள்ளே மூழ்கக்கூடிய தன்மை அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது வெண்ணெயை வச்சு, அதாவது அந்த க்ரீமோட லெவல் வச்சு சொல்கிறாங்க. த மில்க் த ஆவரேஜ் ரீடிங் ஆஃப் த நார்மல் மில்க். த லாக்டோமீட்டர் ஆர் யூஸ்டு அட் த மில்க் ப்ராசஸிங்
மில்க் ப்ராசஸிங் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது மோர் தென் க்ரீம் லோயர் த லாக்டோமீட்டர் ஃப்ளோட்ஸ் இன் த மில்க். த ஆவரேஜ் ரீடிங் ஆஃப் நார்மல் மில்க் த 32 லாக்டோமீட்டர்ஸ் ஆர் யூஸ்டு த மில்க் ப்ராசஸிங் யூனிட்ஸ் ஆர் டைரிஸ். அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ரீடிங் ஆவரேஜ் எது வரைக்கும் இருந்தால் மெஷர் பண்ணுது 32 வரைக்கும் இருந்தால் ரீடிங் ஆவரேஜாக மெஷர் பண்ணுது லாக்டோமீட்டர் மெஷர் பண்ணுன்னு சொல்கிறாங்க. மேக்ஸிமம் பால் பண்ணை அப்படின்னு நம்ம தமிழில் சொல்லுவோம். இங்கிலீஷில் நம்ம என்ன சொல்லுவோம் யூனிட் அண்டு டைரிஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அங்கே மேக்ஸிமம் எது யூஸ் பண்ணுறாங்க லாக்டோமீட்டர் யூஸ் பண்ணுறாங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், டுடே கிளாஸில் நம்ம எதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம் லாக்டோமீட்டருங்கிறது ஹைட்ரோமீட்டர் மாதிரியே சேம் அதே ப்ராசஸில் ஒர்க் ஆகக்கூடியது எது லாக்டோமீட்டர். அதாவது திரவமானி மாதிரியே பால்மானியும் செயல்படும் அப்படிங்கிறது தான் இதோட அர்த்தம். இதுக்குள்ளே வந்து பார்த்தோன்னா பால்மானிங்கிறது கிளாஸ் டியூப் இருக்கும். அதுக்குள்ளே அண்டரில் என்ன ஃபில் பண்ணியிருக்காங்க மெர்க்குரி பாதரசம் ஃபில் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் ரீடிங் ஃபிட் பண்ணியிருக்காங்க. அதுக்குள்ளே ஏர் இருக்குது. அதுக்கப்புறம் அதாவது டெம்பரேச்சர் மெஷர் பண்ணக்கூடிய தெர்மோமீட்டர் நம்ம ஃபிட் பண்ணுறோம். தெர்மோமீட்டர் வந்து பார்த்தா பாட்டத்துலேருந்து அந்த கிளாஸ் முடிகிற வரைக்கும் இருக்கும். அதை வச்சு நம்ம டெம்பரேச்சர் மெஷர் பண்ணியும் அதாவது மில்கோட டெம்பரேச்சர் எவ்வளோ இருக்கும் 60 Fahrenheit இருந்தால் தான் கரெக்டாக மெஷர் பண்ண முடியும் பியூரிட்டி. அதாவது பாலில் இருக்கக்கூடிய க்ரீம் அதிகமாக இருந்தால் அதோட ஃப்ளோட்டேஷன் என்னவாக இருக்கும் அதிகமாக இருக்கும். க்ரீமோட லெவல் கம்மியாக இருந்தால் இம்மர்சிங் அதாவது அந்த உள்ள மூழ்கக்கூடிய தன்மை எப்படி இருக்கும் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நேச்சுரலாகவே எவ்வளோ டெம்பரேச்சர் பேசிக் ஆவரேஜை மெஷர் பண்ணுது 32ல் மெஷர் பண்ணுது. மேக்ஸிமம் லாக்டோமீட்டர் எங்கே யூஸ் பண்ணுறோம் இந்த பால் பண்ணை அதாவது யூனிட் டைரிஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இப்போ 2 இன்ஸ்ட்ருமெண்ட்டை பற்றி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம். ஒன்று லாக்டோமீட்டர், இன்னொன்று ஹைட்ரோமீட்டர். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ டு ஆல்.